நம்ம நிவியா ஆர்கானிக்ஸோட நல்லெண்ணெய் வச்சு எப்படி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்ல கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 4 கட் பண்ண 7-8 கத்திரிக்காயை இதை கூட போட்டு நல்லா வதக்கி தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 150 ml நல்லெண்ணெய் ஊற்றி இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 10 பல்லு பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண 2 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை இதை கூடவே சேர்த்தி கல்லுப்பு போட்டு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைசலை இதை கூடவே ஊற்றிக்காங்க. அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் 1 கப் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடான சாப்பாட்டோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.